எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய 33வது பட்டமளிப்பு விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களை இன்றைக்கு தங்களுடைய துறையில் தங்களுடைய வாழ்நாள் சாதனைகளுக்காக அவர்கள் செய்த சாதனையை பாராட்டி அவர்களுக்கான டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கின்ற டாக்டர் சீனிவாச மூர்த்தி அவர்களை, டாக்டர் வாசு அவர்களை, டாக்டர் திரு அர்ஜுன் அவர்களை, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ட்ரஸ்டி திருமதி லலிதா லட்சுமி அவர்களை, செக்ரட்டரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஏ ரவிக்குமார் அவர்களை, ப்ரோ சான்சலர் டாக்டர் வாசகம் அவர்களை, வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கீதா லட்சுமி அவர்களை, ரிஜிஸ்ட்ரார் ப்ரொஃபஸர் பழனிவேல் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, மீடியா சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் எம்ஜிஆர், ஏன்னா நான் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் படித்தேன், அதனால் அம்பேத்கர் வந்துட்டு, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு 3 பேர் ஹானரரி டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. டாக்டர் சீனிவாசமூர்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய இராணுவ ஆராய்ச்சியில் ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய துறையில் தன்னுடைய ஒரு தலை சிறந்த மகனாக இருக்கிறார். அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் சினிமா டைரக்டர் திரு வாசு அவர்கள், டாக்டர் வாசு அவர்கள் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்தோம். சினிமா துறையில் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய அவர் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் திரு அர்ஜுன் அவர்கள், ஏன்னா இந்த இடத்துல சரியான நேரத்தில் தான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருடைய ஜென்டில்மேன் படத்தில் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்காது. அப்போது அவர் சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு பல ஆயிரம் பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அதில் ஒரு மெடிக்கல் காலேஜை நிர்வகித்து அவர் டாக்டர்ஸை உருவாக்குவார். அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அவருடைய கலைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது யார்? டாக்டர் ஏசி சண்முகம். டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? அவருக்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அவரை கௌரவித்து சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த அனைத்து சான்றோர்கள் இருக்கின்ற இந்த விழாவில் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெறுகின்ற அல்லது இன்றைக்கு பட்டத்தை பெறுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம்
இந்த தேசம் நாம் 2047 வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த கனவோடு நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு இந்தியா நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று, அந்த வல்லரசு நாடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் நாம் போக வேண்டிய பாதை இன்னும் 22 ஆண்டுகள். நாம் 100வது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக இருக்க நாம் அதற்காக தான் பணியை தொடங்கியிருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி. 2014க்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, பொருளாதார இண்டெக்ஸ், நாம் 11வது இடத்துல இருந்தோம் 70 ஆண்டுகள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு, ஏன்னா இங்கிலாந்து நம்மளை ஒரு நாள் ஆண்டார்கள், ஒரு காலத்தில் நம்மளை ஆண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மளுடைய பின்னால் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இன்றைக்கு உலகத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கூட, ஒரு காலத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வரும்போது சொன்னாங்க, நம்ம நாட்டில் மக்கள் நிறைய படிக்கலையே, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு சாத்தியமா, ஒவ்வொருவரும் எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி சாதாரண ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில் கூட நீங்கள் கூகுள் பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் காசு கொடுத்தா காசு வேண்டாம், நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் பே பண்ணுங்கள், இல்லது என்னுடைய மொபைலில் எனக்கு பண்ணுங்கள், மொபைல் பே பண்ணுங்கள் அப்படின்னு. அந்தளவுக்கு இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் யுகம் இந்தியாவில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களே, நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம், புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். புதிய இளைஞர்கள், புதிய இந்தியா, புதிய பாரதம் எதை நோக்கி? 2047 நோக்கி. அந்த நேரத்தில் நாம் 2014க்கு முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் நம்ம இருந்தது. இன்றைக்கு கூட நம்ம வரும்போது இங்கே ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தோம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ். இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய இந்தியாவில் வந்திருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் 30 வயசு கீழே உள்ள சகோதர சகோதரிகள். அதுதான் புதிய இளைஞர்கள்னு சொன்னோம். நியூ மைண்ட், புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட நாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் மட்டும் 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எதுக்கு? நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். நம்மளுடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொருவருமே தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் நம்மளுடைய எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே இருக்காங்க. பல ஆராய்ச்சியாளர்கள், வைஸ் சான்சலர்கள், கல்வியாளர்கள், இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை எதற்காக? நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இருக்கிறது. இந்த ஸ்கில்டு மேன் பவர் சர்வதேச அரங்கில் உலகளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை பெற வேண்டும். அவர்களுக்கு இணையாக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய கல்வித்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன? டெக்னாலஜி, இன்னோவேஷன், பேட்டன், இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிப்புகள் வர வேண்டும். சர்வதேச அரங்கில் போட்டி போடுவதற்கான நாம் நம்மளை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டுவதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதே போல் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம், நம்ம எல்லாம் தாய்மொழியில் சிந்திச்சா இன்னும் அதிகமாக
அவர்கள் சிந்திக்க முடியும், அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் என்றுதான் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாம் நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளை இளைஞர்களை சர்வதேச அரங்கில் உயர்த்துவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை, தங்களுடைய தொழில் நிறுவனங்களை, தங்களுடைய தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை நமக்கெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் இங்கிருந்து இருக்கின்றோம். 2014க்கு முன்னாடி இந்த நாட்டில் வெறும் 7 எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நாட்டில் 23 எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு எய்ம்ஸ் காலேஜ் ஆனது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு மட்டுமே நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய சீட்டுகள் 75,000 சீட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ்னுடைய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம இங்கே பேசும்போது நமக்கு சொன்னார், சான்சலர் அவர்கள் சொன்னாங்க, மெடிக்கல் அண்ட் அலைடு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு எப்படி உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது என்று. இந்தியா இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம், செல்ஃப் ரிலையன்ட் பாரதம், அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் இன்றைக்கு நம்மளுடைய இம்போர்ட் எல்லாம் குறைத்திருக்கிறோம். டிஆர்டிஓனுடைய சயின்டிஸ்ட் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இம்போர்ட்டை நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்துறை முன்னேறி இருக்கிறது. எங்களுடைய டாக்டர்கள் இருக்கிறாங்க, அலைடு மெடிக்கல் இருக்கிறாங்க. நாம் இன்னொரு மொழி கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும்போது நம்மளுடைய வேலை வாய்ப்பு உலகம் முழுவதும் பறந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இந்த ஹியூமானிட்டேரியன் சீனியர் சிட்டிசன் அவர்களை பாதுகாப்பது, பராமரிப்பதற்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்து கொண்டு இருக்கிறது. ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் இன்னும் ஓல்டேஜ் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் நாம் நம்மளை வேர்ல்டு லீடராக, உலகத்தில் எங்கே போனாலும் நாம் நம்முடைய இந்தியா, நம்முடைய பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய லீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக, ஒரு அங்கமாக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே அதனால தான் சொன்னேன், நாம் 2047க்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு புறம் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி, இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி. அதுதான் நம்மள்ட்ட சொன்னார், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். அப்படின்னா என்னென்னா, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சி, அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், சென்ற வேண்டும் என்பதுதான். ஒவ்வொருவரும் இங்கிருந்து இருக்கிற இளைஞர்கள் தான் 2047 இங்கே இருக்கிற 22 வயசு 23 வயசுக்காரங்க தான் நாளைக்கு 46 வயசு 47 வயசில் நாம் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது உலக நாடு உலகத்தில் இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது நாம தான் இந்த நாட்டினுடைய லீடர்களாக இருக்க போகிறோம். நாம தான் இந்த தேசத்தை ஆள்பவர்களாக இருக்க போகிறோம். நாம தான் நீங்கள் இருக்கின்ற இந்த இளைய சமுதாயம், இங்கே இருக்கிற புதிய இளைஞர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்துகின்ற இளைஞர்களாக இருக்க போகிறோம். இந்த நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக, நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. போர் முனையில் 2 அதிபர்களிடத்திலும் பேசி போரை நிறுத்தி கிட்டத்தட்ட 23,000 மருத்துவ மாணவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்தோம். 23,000 மருத்துவ மாணவர்களை உக்ரைனிலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்காக போர் நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாடாக நம்மளுடைய பிரதமர்
இருந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்தியர்கள் எங்கு போனாலும் தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா துறையில் சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். சினிமா துறைன்னா ஹாலிவுட் படங்களில் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி அந்த ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நம்மளுடைய சென்னையிலையும், நம்மளுடைய பெங்களூர்லேயும், நம்மளுடைய ஹைதராபாத்லேயும் தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் ஸ்கில், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்கில்டு மேன் பவர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற அந்த ஏவிஜி செக்டார்லேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து புதிய பாரதத்தை உருவாக்குவோம். 2047 நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான வல்லரசு பாரதத்தை நாம் உருவாக்குவ நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என உங்களிடத்தில் இந்த இடத்துல உறுதியேற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மதுரவாயில் அமைந்திருக்கின்ற இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சரும் நம்முடைய பாராளுமன்ற துறையுடைய அமைச்சருமான திரு மாண்புமிகு முருகன் அவர்கள் வருகை தந்து திரு இயக்குனர் வாசு அவர்களுக்கும் விஞ்ஞானி, தலை சிறந்த விஞ்ஞானி சீனிவாச மூர்த்தி அவர்களுக்கும் மட்டுமல்ல ஆக்ஷன் கிங் நம்முடைய அர்ஜுன் அவர்களுக்கும் அவருடைய திருக்கரங்காலே பட்டங்களை கொடுத்தார்கள். அதற்கடுத்து கோல்டு மெடலிஸ்ட், பிஹெச்டி பட்டம் பெற்றிருந்தவர்களுக்கு அவரது திருக்கரங்களாலே பட்டங்கள் வழங்கப்பட்டது. இன்று கிட்டத்தட்ட 3800 பட்டதாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை துவங்குவார்கள். நீங்கள் கேட்குறதா கேளுங்க, இல்லை நான் எதுவும் சொல்லுவேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய பட்டமளிப்பு விழாவில் சான்சலர் திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய அழைப்பில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசமூர்த்தி, திரு வாசு அவர்கள், திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள், தமிழகத்தினுடைய மாணவர்கள் பிஹெச்டி போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வாங்கியிருக்கார்கள். தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய ஏசி சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகாவிலும் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது, இந்த நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதேபோல் தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்டிய மாணவர்களாக, ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரும். நன்றி. தேங்க்ஸ் சார். கிண்டி மருத்துவமனையில் நம்ம பார்த்தோம், டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். அதிலிருந்து கூட இன்னும் இவர்கள்லாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம், அவர்களுக்குரிய பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக புதிய நீதி கட்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து பாரதிய ஜனதாவுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் புதிய நீதி கட்சி தொடர்ந்து அங்கம் வைக்கும். 24 ஆண்டு காலம் அவர்களோடு தொடர்ந்து இருக்கிறோம். மீண்டும் அவருடைய கூட்டணி தொடரும். சட்டம் ஒழுங்கு எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலும் நடக்கிற பிரச்சனைகள். தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இந்த குற்ற சம்பவங்கள் குறையும். ஆகவே நடவடிக்கைகள் துரிதமாகவும் நடவடிக்கைகள் கடுமையாகவும் இருந்தால் குற்றங்கள் குறைக்கப்படும். சவுதி அரேபியாவில் ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது ஒரு கற்பழிப்பு செய்தால் நடு சாலையிலே நின்று தூக்கிலிட்டு மக்கள் பார்க்கின்ற வகையிலே வைக்கிறார்கள். அங்கு லட்சத்தில் ஒன்றுதான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. நன்றிப்பா. நல்லா இருக்கீங்களா?